அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் பேச வேண்டாம். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் பேச வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, he doesn't need to talk if he is not willing to அப்படின்னு பேசலாம். he doesn't need to talk if he is not willing to. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சாப்பாடு ரெடியா அப்படின்னு பேசணும். சாப்பாடு ரெடியா எப்படிங்க பேசலாம்? the food is ready அப்படின்னா சாப்பாடு ரெடி அப்படின்னு அர்த்தம். is the food ready அப்படின்னா is the food ready அப்படின்னா சாப்பாடு ரெடியா அப்படின்னு அர்த்தம். நீ என் கூட வரியா, என் கூட நீ வரியா அப்படின்னு பேசணும், அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ கம்மிங் வித் மீ அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ கம்மிங் வித் மீ, நீ என் கூட வரியா அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, இப்போதைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு பேசணும். ஸ்டே ஹியர் ஃபார் நவ் அப்படின்னு பேசலாம். ஸ்டே ஹியர் ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கோ. சரி, அவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வாட் இஃப் தே கெட் ஆங்க்ரி அப்படின்னு பேசலாம். வாட் இஃப் தே கெட் ஆங்க்ரி, அவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நான் பேசும்போது குறுக்க பேசாத, நான் பேசும்போது குறுக்க பேசாத அப்படின்னு பேசணும். இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் டாக் வைல் ஐ எம் டாக்கிங், நான் பேசும்போது பேசாத அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தமிழில் நம்ம இந்த மாதிரி பேசுகிறது உண்டு. எப்படி? நான் பேசும்போது குறுக்க பேசாத, அந்த குறுக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகிறோம். அது வந்து எங்கே இங்கிலீஷில் இல்லை அப்படின்னா கேட்காதீங்க, சரிங்களா? டோன்ட் டாக் வைல் ஐம் டாக்கிங் அப்படின்னா நான் பேசும்போது பேசாத அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனால் நான் பேசும்போது குறுக்க பேசாத அப்படின்னு அர்த்தம். சரி, என்ன ஒரு மாதிரி டயர்டாக இருக்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? யூ லுக் வெரி டயர்ட், ஆர் யூ நாட் வெல், என்ன ஒரு மாதிரி டயர்டாக இருக்க, உடம்பு சரியில்லையா? ஆர் யூ நாட் வெல் அப்படின்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு அர்த்தம். கடையை எப்போ திறப்பீங்க, கடையை எப்போ திறப்பீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வென் வில் யூ ஓப்பன் த ஷாப் அப்படின்னு கேட்கலாம். வென் வில் யூ ஓப்பன் த ஷாப் அப்படின்னா கடையை எப்போ திறப்பீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதைத்தான் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இதைத்தான் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பேசணும். இதைத்தான் அப்படின்னா திஸ் இஸ் வாட் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் பீன் டெல்லிங் யூ அப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் டெல்லிங் யூ, இதைத்தான் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பேசலாம். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அங்கே உன்னை தனியாக போக வேணான்னு சொல்கிறேன், அதனால தான் அங்கே உன்னை தனியாக போக வேணான்னு சொல்கிறேன். அதனால தான் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் தட் இஸ் வை அப்படின்னு பேசலாம். தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ நாட் டு கோ அலோன், அதனால தான் அங்கே உன்னை தனியாக நான் போக வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இதனால தான் நான் வேலையை விட்டுட்டேன், நான் இதனால தான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? திஸ் இஸ் வை அப்படின்னா இதனால தான். ஐ குயிட் மை ஜாப் அப்படின்னா ஐ குயிட் மை ஜாப் அப்படின்னா நான் வேலையை விட்டுட்டேன். திஸ் இஸ் வை ஐ குயிட் மை ஜாப், இதனால தான் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், அடுத்த மாதம் தான் திரும்பி வருவேன். நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ அண்ட் வில் பி பேக் ஒன்லி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம் தான் திரும்பி வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ அண்ட் வில் பி பேக் ஒன்லி நெக்ஸ்ட் மந்த், நாளைக்கு நான் சென்னைக்கு போகிறேன், அடுத்த மாதம் தான் திரும்பி வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஏன் லேட்டாக ரிப்ளை பண்ணுற, எதுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுற அப்படின்னு கேட்கணும். வை ஆர் யூ ரிப்ளையிங் மீ லேட், வை ஆர் யூ ரிப்ளையிங் மீ லேட், ஏன் லேட்டாக ரிப்ளை பண்ணுற அப்படின்னு அர்த்தம். சரி, நடந்து போ அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா கோ ஆன் ஃபுட் அப்படின்னு பேசலாம். கோ ஆன் ஃபுட் அப்படின்னா நடந்து போ அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன செஞ்சாலும் சரி கம்முன்னு இரு, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் சரி கம்முன்னு இரு. நோ மேட்டர் வாட் தே டூ கீப் காம் அப்படின்னு பேசலாம். நோ மேட்டர் வாட் தே டூ கீப் காம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் சரி கம்முன்னு இரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, த ஸ்மெல் இஸ் குட் அப்படின்னா த ஸ்மெல் இஸ் குட் அப்படின்னா இந்த வாசனை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். டூ யூ லைக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ லைக் திஸ், உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். சரி, இது உன்னோடது இல்லை, இது உன்னோடது இல்லை அப்படின்னு பேசணும். இட் இஸ் நாட் யுவர்ஸ் அப்படின்னு பேசலாம். இட்ஸ் நாட் யுவர்ஸ் அப்படின்னா இது உன்னோடது இல்லை அப்படின்னு அர்த்தம். இது என்னோடது இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? இது உன்னோடது இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர்ஸ். இது என்னோடது இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இட் இஸ் நாட் மைன் அப்படின்னு பேசலாம். இட்ஸ் நாட் மைன், இட்ஸ் நாட் மைன் அப்படின்னா இது என்னோடது இல்லை அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் மைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.